கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் சோர்வு வருமானா வரும். சில பேருக்கு நம்ம நன்மையான காரியங்களை நல்ல அட்வைஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க எதுக்குமே கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா நமக்கு போர் அடிச்சிடும். இதுக்கு மேலே இவங்களுக்கு போய் நம்ம ஏதாவது சொல்லணுமா, நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போகிறதில்ல அப்படின்னு நாம் அதில் சோர்ந்து போய் அதுக்கப்புறமா அந்த 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 காரியத்தை நம்ம விட்டுருவோம், செய்கிறதே விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி வசனம் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதே இது நான் சொல்லும்போது அவங்க அதை கேட்டு எல்லாம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு நாம் ஒரு நல்ல காரியம், நம்ம வார்த்தை நம்ம கேட்டிருக்கிறோம், அதன்படி நாம் நடப்போன்னு அந்த நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் அதை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் அறுவடையை பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி தான். அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதை கேட்குறவங்களுக்கும் சரி. பண்ணுறவங்களுக்கும் சரி, நம்ம என்ன தான் பண்ணாலும் இவங்க கேட்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு தோணும். கேட்குறவங்களுக்கும் இவங்க இப்படி தான் சொல்லிகிட்ருப்பாங்க, நம்ம இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணுமான்னு தோணும். ஆனால் அந்த நேரங்களில் 2 பேருமே அதை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பெறக்கூடிய பலனானது மிகுதியாக இருக்கும். அது நம்ம கெஸ் பண்ண கூட முடியாது.